வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் டு பௌர்ணமி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி, நிலக்கடலை எள்ளுருண்டை ரெசிபிங்க. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவுமே ஒரு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி சிம்பிளைஸ்டாக சூப்பராக சமைக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வறுத்த வேர்க்கடலை ஒரு 1/2 கிலோ உண்டான அளவு நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ அடுத்ததாக மண்டை வெல்லம், இது ஒரு 3/4 கிலோ உண்டான அளவு எடுத்து வச்சுக்கிறேங்க. அடுத்ததாக குருமிளகு ஒரு 50 கிராம் உண்டான அளவும், கருப்பு எள் ஒரு 50 கிராம் உண்டான அளவும் எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஏலக்காய் ஒரு 10 கிராம் உண்டான அளவு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக சுக்கு ஒரு 50 கிராம் உண்டான அளவு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம முதல்ல ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாங்க. அதில் இந்த வறுத்த வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நம்ம ஏன் திரும்ப வறுக்கணும்னா, அதோட தோல் நமக்கு ஈஸியாக வர்றதுக்காக திரும்ப நம்ம இதையே வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக கருப்பு எள், இது ஒரு 50 கிராம் உண்டான அளவுங்க. சிம்மில் வச்சு வறுபடுங்க, இல்லைன்னா கருகிரும். இதோட பக்குவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வறுபட்டதுக்கப்புறம் வாசனை வருங்க. அதோடு இப்படி நம்ம கையில் இப்படி நசிச்சு பார்த்தோம்னா அந்த தோல் நமக்கு தனியாக வரும். இதுதான் இதோட பக்குவங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குருமிளகு, இது ஒரு 50 கிராம் உண்டான அளவு. இது எல்லாமே சிம்மில் வச்சு வறுபடுங்க. இதோட பதம் இது வறுத்துருச்சுன்னா மனம் வருங்க, அதோட வெடித்து வரும். அடுத்ததாக சுக்கு, இது நம்ம ஏன் வறுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரைக்கும் போதோ இல்லை குழவியில் வச்சு தட்டும் போதோ ஈஸியாக பவுடர் ஆகிறதுக்காக நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் ஏலக்காய், இதுவும் அதே ரீசன் தாங்க. நம்ம அரைக்கும் போது ஈஸியாக பவுடர் ஆகிறதுக்காக நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இந்த சுக்கு இருக்கு இல்லைங்களா, நம்ம ஏற்கனவே வறுத்த சுக்கை நாங்கள் குழவிக்கல்ல போட்டு இது மாதிரி பவுடராக அரைக்கிறோம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் இதை கொஞ்சம் குழவியில் தட்டிட்டு போடுங்க. இப்போ மண்டை வெல்லம், இது ஒரு 3/4 கிலோ உண்டான அளவு இந்த மாதிரி நாங்கள் ஒரு கேரி கவரில் போட்டு தட்டி பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக அந்த வறுத்த வேர்க்கடலையை கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு நம்ம இது மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச ஏலக்காய், குருமிளகு, கருப்பு எள் இதெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்ச அந்த சுக்கு இருக்கு இல்லைங்களா, அதையும் இதோட சேர்த்திட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது எப்படின்னா கொஞ்சம் கொரகரப்பாக நம்ம அரைச்சி எடுத்தாலே போதுமானது. ரொம்ப நைஸாக இருக்கணுங்கிறது கிடையாதுங்க. இது மாதிரி இருந்தால் போதும். இப்போ அடுத்ததாக நம்ம ஏற்கனவே தோலெல்லாம் ரெடி பண்ணி வச்ச வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 3 கை உண்டான அளவு நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. அதாவது வேர்க்கடலை கீழே ஃபஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. செகண்டாக ஒரு 2 கை அளவு உண்டான வெல்லத்தை நம்ம சேர்த்திக்கலாங்க. அதை தட்டி வச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம ரெண்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா இது மாதிரி நமக்கு கிடைக்குங்க. பாருங்கள், இது மாதிரி இதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் இதை மாதிரி அரைச்சி சேர்த்து வச்சுக்கோங்க. இது மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த குருமிளகு, எள், அப்புறம் அந்த ஏலக்காய், சுக்கு, இந்த பவுடர் இருக்கிறீங்களா, அதை இதோட கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அடுத்தது உருண்டை பிடிக்க வேண்டியது தான். அப்போ நமக்கு லட்டு தயாராகிடுச்சு. இதுதான் மெத்தடுங்க, நிலக்கடலை எள்ளுருண்டை ரெசிபி. இப்போ இதனோட அட்வான்டேஜஸ் எல்லாம் என்னென்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எள் எடுத்துட்டோம்னா அதில் கால்சியம், ஃபைபர், பி விட்டமின், கனிமச்சத்து, இரும்புச்சத்து இதெல்லாமே நிறைஞ்சிருக்குங்க. இப்போ இதனால் இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், டைஜஷன், அப்புறம் ஹார்ட் டிசீசஸ், அப்புறம் பிளட் சுகர், ஒபிசிட்டி, அப்புறம் ரத்த சிவப்பணுக்கள் குறைபாடு இருக்கிறவங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே இந்த மாதிரி எள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக க்யூர் ஆகிடுங்க. அடுத்ததாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், மண்டை வெல்லம். இதுலேயும் உங்களுக்கு தாது பொருட்கள் நிறைஞ்சிருக்கு, அயனும் நிறைஞ்சிருக்குங்க. இது எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியான ஒரு டைஜஷன் கிடைக்கும். ரத்த சோகையை சரி பண்ணி கொடுக்குங்க. ஏலக்காய், அதை எடுத்துட்டோம்னா பிபி, அடுத்தது டைஜஷன் ப்ராப்ளம், வாந்தி, குமட்டல், அல்சர், அடுத்து வாய் துர்மாற்றம், பல் சிதைவு இதெல்லாத்தையும் சரி செய்து கொடுக்குங்க.
குருமிளகு சுக்கு இது ஏற்கனவே உங்களுக்கே தெரிஞ்ச ஒன்று தாங்க. இது வந்து உங்களுக்கு சளி, கபம், இருமல், அடுத்தது டைஜஷன், லங்ஸ் கம்ப்ளைண்ட், ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் இது எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமான சத்துள்ளான ஒரு ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு டெய்லி ஒன்று கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.